வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாகி உள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இதுவரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் 1000 ரூபா செலுத்திட்டு வராங்க. ஸோ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து எந்த ஒரு அப்டேட்டும் வராமல் இருந்து ஸோ இப்போ ஒரு புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை கூட இருக்கிறது. இந்த அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை குறித்து ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்படலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்முடைய துணை முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க 3 மாதத்துக்குள்ள தகுதியான பெண்கள் யாரெல்லாம் இதுவரைக்கும் விண்ணப்பம் பண்ணாங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான தகவல் வர அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் யாரெல்லாம் தகுதியாக இருந்து அவங்களுக்கு பணம் கிடைக்கலையோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் புதிய ரேஷன் கார்டு எடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாட்டு இனி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனி எப்படி புதுசாக அப்ளை பண்ணுறதற்கான தகவலும் இனி இப்போ கூடிய சீக்கிரத்தில் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தகுதியாக இருக்கீங்களோ கண்டிப்பாட்டு உங்களுக்கு அமௌண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இன்னும் ஒரு செய்தி வெளியாகி உள்ளது. இப்பொழுது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1000 ரூபா கொடுத்துட்டு வராங்க. இனி பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் தான் தொடங்கப்பட்டது. இப்போ இந்த திட்டம் விரிவடைந்து மும்பை பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டெல்லியிலையும் எலெக்ஷன் நடந்து அங்கே பார்த்தீங்கன்னா பிஜேபி 2000 ரூபா குடிக்கதாட்டு ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு அமௌண்ட் கூடுதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.